அவ்வளோ ஒரு முட்டாளடா. சாப்பாடு நல்லா இருக்கும், நல்லா சர்வீஸ் பண்ணிடுறீங்க. செத்து போயிட்டீங்கன்னா நான் அடியில் போட்டு படுத்துக்குவேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ராமேஸ்வரம் vlog தான் பார்க்க போறீங்க. அண்ணனுக்கு திதி கொடுக்க போறோம் நானும் அம்மாவும். இல்லை, அந்த ஒரு கனின்னு ஒரு ஜட்டி ஒரு காண்டு அன்னைக்கு சொல்லும் போது எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுறோம். எல்லாத்தையும் தான் கொண்டு போய் விட சொன்னாங்க. இந்த பனியன்கள் இதுதான் போட்டு போனோம் கடைசி இதையும் கொண்டு போய் விட்டுருவோம். கோவாவில் தான் விரும்பி போட்டுக்கிறோம். அது எதோ இருக்குது. அது அவன் இந்த சேலைய நெஞ்சு மேல எடுத்து போட்டுட்டு இந்த சேலையெல்லாம் எனக்கு தானே அப்படின்னா உனக்கு தாண்டா அப்படின்னேன். அவன் எடுத்து கொடுத்ததா? நீ செத்து போயிட்டீங்கன்னா நான் அடியில் போட்டு படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னான். கொண்டு போய் அவன் ஜாதகம் ஃபோட்டோ இதெல்லாம் கொண்டு போய் திதி கொடுக்கும்போது இதெல்லாம் கொண்டு போய் விட சொன்னாங்க. போய் ஒரு மாலை வாங்கிட்டு அவன் ஃபோட்டோ போட்டுட்டு டைம் வர இப்போ சீக்கிரமா போய் சாப்பிட்டு வா. 9 ஆயிடுச்சு, 11 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும். இது பஸ்ஸுக்காரன் விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் அவனுக்கு திதி கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம். ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது லிமிட்டடாக நைட்டு சாப்பிடுங்க. சப்பாத்தி, ஆனியன் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வாமிட் வர நிறைய சான்சஸ் இருக்கு. சப்பாத்தி நீ என்ன தோசை வாங்கிக்கிறேன். 2 சப்பாத்தி ஒரு ஆனியன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. ட்ராவல் பண்ணும்போது சப்பாத்தி செட் ஆகாது, வாந்தி வர மாதிரி இருக்கும். ஃபேன் போட்டு வரீங்களா? கஸ்டமர் ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்கன்னா ஃபேன்லாம் கூட போட்டு விட மாட்டேங்கிறாங்க. ஒஸ்ட் சர்வீஸுங்க. நாங்கள் கேபிஎன் பஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நைட்டு 11:30 மணிக்கே நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஆனால் அம்மாவுக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியல. வெயிட்டிங் ரூமில் கூட உட்கார வைக்கலாங்க, ஆனால் அங்கே ஓவர கூட்டங்க. அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்களும் ரியாக்ஷனை பாருங்க. 1 2 அங்கே இருக்கு, நம்பர் போட்டிருப்பாங்க. இங்கே தான் நான் சரியாக பார்க்கவே இல்லையே. இந்த பையன் இதில் வச்சுக்கலாம், அது கீழே வச்சுக்கோங்க. உள்ள போங்க. லைட் போடுங்க பாடுங்க. எரிதான் பார்க்கலாம் எப்படி இருக்கு. பஸ் ஏசி நல்லா கம்மியாக தான் இருக்கு. திருப்பி ஒன்று அப்போ தான் நிறைய வரும். ஏசி வேணாமா? இதை பாருங்க, எல்லாம் போட்டெல்லாம் குட்டியா இருக்குது பாருங்க. அங்கே நிற்கிது போட்டெல்லாம். சன்ரைஸ் ஆகிடுச்சு. பேக் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்கள் தலையில் கண்டிப்பாக மிளவா அரைப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் பேஸில் காசு போகும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா திதி கொடுக்கறதுக்கு ஐயர் தேவை. ஸோ அதை பற்றி கேட்டிருந்தோம். ஆட்டோக்காரர் என்ன பண்ணார், இந்த ஐயர் நல்லா இருப்பாங்க, ஒரு 5 ஐயர் சேர்ந்து பண்ணுவாங்க, 5000 ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. ஆமாம், 5 நிமிஷமா 3 கிலோமீட்டர் இங்கேருந்து திதிலாம் கொடுப்பாங்களாண்ணா? ஆமாம், திதி ஒன்று மண்டபத்தில் கொடுப்பாங்க, இல்லாட்டி இப்போ சிம்பிளாக செய்யணும்னா கடைக்காலையில் பண்ணுவாங்க. அங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? அங்கேருந்து கோயிலுக்கு பேக் சைடு. அப்படியே பேக் சைடு நடந்தே போகலாமா? நடந்தே போயிடும். அதாவது நீங்கள் ஓமம் ஒன்று வச்சு வளர்த்து திதி கொடுக்கணும்னா நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம். இல்லை சும்மா போய் உட்காந்து நீங்கள் இது பண்ணுறாங்க இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க. அப்படின்னா நீங்கள் கடைக்காலில் கொடுத்துருங்க. ஓகே. மண்டபம்னா கோயிலுக்கு முன்னாடியே இருக்கும். அங்கேனா நீங்கள் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு இது நடக்கும். ஹோமம் விட்டோம் உங்களுக்கு ஒரு 3 ஐயர் 5 ஐயர் வச்சு பண்ணி உங்களுக்கு நல்லா செலவு பண்ண எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. ரூமில் குளிச்சுட்டு உட்காந்தா மட்டும் போதும். எல்லாமே அவங்களே பண்ணி உங்களை கடைக்கறி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு ஒரு ஐயர் பண்ணி உங்களை அங்கே இது அஸ்தி எல்லாத்தையும் கரைக்க வச்சு அதுக்கப்புறம் உங்களை கோயிலுக்கு விட்டுருவாங்க. நீங்கள் போய் 22 தீர்த்தமாக நீராடிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்ப வேண்டியதும். அப்போ ஐயர் மண்டபத்துலேயே இது ஏன்னா முதல் சுற்றினா கொஞ்சம் இதாக கிரேண்டாக பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே இப்போ ஒரு 10 வருஷம் இப்படி ஆச்சுன்னா சும்மா போய் சிம்பிளாக கடைக்காரிலே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் முதல் சுற்றி மட்டும் மரப்படி பண்ணுவாங்க மண்டபத்தில் வச்சு. அது என்ன வேணால் கேளுங்க ஐயர்கிட்ட, அவர் சொல்லுவாங்க. மழை எதுவும் சாப்பிடல, எனக்கு வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். ரூமில் குளிக்க வேண்டியது நேராக போய் பரிகாரம் பண்ணணும். டீ வேணால் குடிச்சிக்கலாம், அதோட சாப்பிடக்கூடாது. சேலம் டு ராமேஸ்வரம் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது ஊரில் வந்தீங்கன்னா டேரெக்டாக ட்ரெயின் கூட கிடையாது. ராமநாதபுரம் இறங்கி தான் நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும். ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் பஸ்ஸெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வருது ராமேஸ்வரத்துக்கு.
ட்ரெயினோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 900 950 தான் வருது. பஸ்ஸோட காஸ்ட்டும் அந்த ரேட்டு தான் வருது. ஸோ நான் ஏசி ஏசி ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரெயின் போகிற வேலை இல்லாட்டினா டேரெக்டாக ராமேஸ்வரத்துக்கு வந்துடும். அப்படிங்களா? ராமேஸ்வரத்துக்கு வந்து டேரக்ட் ட்ரெயின் இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இல்லை இருக்கு. ட்ரெயின் பாலத்தில் வந்து அலாரம் சவுண்ட் கேட்குது. இந்த ட்ரெயின் பாலம் பாம்பன் பாலம். ஆமாம், பாம்பன் பாலம். அதில் சின்ன அலாரம் சவுண்ட் கேட்குது வண்டி போச்சுன்னா. ஓகே, அது என்ன அலாரம் சவுண்டு இன்னும் கண்டுபிடிக்கிறோம். அதில் தான் இப்போ ட்ரெயின் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. டேரக்டாக இங்கேயே வந்துடும், பக்கத்தில் தான். ஓகே, அது வந்துச்சுன்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் போயிடும். இங்கே தான் நமக்கு மதுரைக்கும் ட்ரெயின் இருக்குது, சென்னைக்கு ட்ரெயின் இருக்குது, திருச்சிக்கு ட்ரெயின் இருக்குது. ஓகே, இருக்கிறதுனால இப்போ இதுக்கு கன்னியாகுமரிக்கு ட்ரெயின் இருக்கு. போட்டிங்லாம் வேற இருக்குது. ஆனால் கடலில் தள்ளி வரது கரெக்டாக இருக்குதுன்னு இது என்ன கடலை ஆறானது அது கூட கடல்ல கூட தெரியாதாடா, நீ அவ்வளோ ஒரு முட்டாளடா. சாணி வேறு மிதிக்கிற. இதுதான் என்ட்ரன்ஸ் போல இருக்குது திதி கொடுக்கறதுக்கு. மாடெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாரு. இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு பண்ணுமா நாளைக்கு தான் பண்ணுமா? மாடு வச்சு பண்ணுவாங்களா? நமக்கு வெறும் இதெல்லாம் பண்ணுவாங்களா? என்ன சங்கனா அது? ஊதி காட்டுங்க. இது சவுண்ட் வருதா? இது ஊதி காட்டுங்கண்ணா. எவ்வளவு? 200 இது ஆகி போட்டு ரெண்டுமே வளமுறை சங்கா. இது இடம்புரி சங்கா. இடம்புரி சங்கா எல்லாமே வளர்ந்து அப்படியா? என்ன பண்றாரு? ஒரு ஊதி பார்க்கலாம். கொடுங்க, நான் ஊதி பார்க்கலாம். நான் முடிக்கிறேன். கிழக்க பார்த்து ஊது. சத்தமே வரலையே. எப்படி நான் ஊதணும்? அவர் ஊதுற மாதிரி வர மாட்டேங்குது. இங்க நீங்க ஊதுங்கக்கா. எப்படி ஊதணும்? எப்படி நான் ஊதும்? சென்டர்ல சவுண்ட் வர மாதிரி ஊதணுமா? காத்துதான் வருது. என்ன பண்ணிட்டு வரமாட்டேங்குது. நான் ஊதனா நீ ஒரு வாட்டி ஊதி காட்டு. வச்சு வர ஊதி பாரு. அவர் எப்படி ஊதுறாரு? காத்துதான் வருது. சவுண்ட் வர மாட்டேங்குது. இன்னும் ஒரே வச்சு ஊது. சும்மா ஊதி மட்டும் பாரு. எப்படின்னு தெரியாது. ஊதி காட்டு. சும்மா ஊதி பாரு. இப்படிதான் வச்சுக்கிறாரு. அப்படியே வச்சு ஊதுறாரு. ஊது. இங்க பாருங்க, ஊத பாருங்க. ஊது ஊது. நான் தானே ஊதுனேன். தங்கு ஊதுனா என்ன ஒழுங்கு காத்து வர மாதிரி ஊது.
இங்கே ஊது மறுபடியும் நம்ம தெரியல. ஒரு தடவை கடைசி ஊது ஒரு தடவை ஊது ஒரு தடவை ஆயில ஊசுனாங்க அங்கில தானே ஊதணும். வேற யாரு அக்கா நீங்க ஊதுங்க அதுங்கக்கா வாங்க. தெரியல மீனா எங்க காத்து வலிக்குது வாய்தான் வலிக்குது. இன்னும் 2 பொண்ணா அண்ணா வேலை சொல்லுமா என்னன்னா காத்து தான் வருது வரமாட்டேங்குதுண்ணா. இந்த சென்டர்ல மட்டும் ஊதணும். 3 தான் இருக்கு கூட வராதுமா. 1000 ரூபாய் அதுதானா தெரியுதுண்ணா. சொந்தமா எடுக்கிறதுமா போய் சொல்ல மாட்டான். இது வந்து பிள்ளையார் சங்கம் பிள்ளையார் பிள்ளையார் முடிவு. கடல்ல இருந்து எடுக்கிறீங்களா? 1100 அப்புறமா வரும். இது கடல்ல இருந்து எடுக்கிறீங்களா? கடல்ல எடுக்கிறது. கடல்ல மீன் வலையில வரும். எப்படி இப்படி வைக்கிறதா? 1001 அபூர்வமா வருது. எவ்வளோ? 600 ரூபா. சரி இந்த வச்சுக்கோங்க. ரொம்ப வராது அபூர்வமா வருது. சரி இதை சொல்லி கொடுங்க. 3க்கு இதுக்கு ஒன்று சேர்த்துங்க. 900 ரூபா. அது வேணாண்ணா. சவுண்ட் வர மாட்டேங்குது. 900 ரூபா கொடுங்க ஃப்ரீயா. 400 ரூபா வாங்கிக்கண்ணா. 3 உங்களுக்கு 150 ரூபா வராது. கடையில் ஒன்று 500 1001 அபூர்வமா வருது. வரமாட்டேங்குது எனக்கு சவுண்டு. டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஒதுங்க வந்துடும். என்ன பண்ணலாம் வாங்கலாமா? என்ன பண்ணலாம்? அதுதான் உனக்கு ஊத தெரியலையா? வேற எங்க போயிட்டு தான் இருப்பீங்களா? வடப்பரிசு ரேட்டு கூட 400 ரூபாய்க்கு 400 ரூபா விற்கிறாங்க. உங்களுக்கு கடையில் போய் பார்த்தா நம்ம கையில் வச்சு விற்கிறது. அதான் கடையிலாம் கூட சொல்லுவாங்க. நம்ம கையில் வச்சு விற்கிறனால கம்மியாக சொல்லுவோம். முன்னாடி 600 ரூபா சொல்லி அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இது வந்து வளம்புரி சங்கு மகாலட்சுமி சங்கு. தெரியுதுண்ணா. 3 கொடுங்க. 800 ரூபா வேணும். 3 பேத்துக்கு வேணும். 800 ரூபா கொடுங்க. இந்த காக்கா வேற பாத்ரூம் 400 போட்டு ரூபா வாங்கிக்கண்ணா. அவ்வளோதாண்ணா. இந்த காக்கா போட்டிருக்கேன். ஆமா ஆனால் இல்ல போயிடுச்சு. கீழே போய் தண்ணி தான் இருக்குது. 400 ரூபா வாங்கிக்காங்கண்ணா. பாதி பாதி அப்படிமா வரும். நாங்கள் அங்கே கேட்டுட்டு தான் அந்த 800 ரூபா கொடுங்க. 800 ரூபா நாங்கள் அப்புறம் வந்து வாங்கிக்கலான்னு வந்துருக்கோம். 150 ரூபாய் கொடுக்க மாட்டேன். ஓட்ட சோப்பு வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க. 400 ரூபா போட்டு கொடுங்க. ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணுங்கண்ணா. 150 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு ஓட்டை வச்சு சோப்பு வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க. 600 ரூபா கொடுங்க தான். 500 ரூபா கொடுங்க. 500 ரூபா கொடுங்க. யாராவது கொரியர்லாம் கேட்டு அனுப்பிச்சு விடுவீங்களாண்ணா? 500 ரூபா கொடுங்க. ஏன்னா வியாபாரம் இல்லைம்மா. கம்மியாக நடத்தாம கொடுக்குறது. இல்லைண்ணா 400 ரூபா போட்டு கொடுங்க. ஏன்னா ஏதாவது கொரியர் அனுப்பிச்சு விடுவீங்களா? யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லணும். அப்படியே ரெக்கார்டு. 97 ஓகே 70 என்னென்ன சங்குண்ணா வச்சிருக்கீங்க உங்ககிட்ட? ஊதர சங்கு, பால் சங்கு, வளம்புற சங்கு, 3 சங்கு. எல்லாமே ஒரிஜினல் தான். ஓகே சங்கு ஒரிஜினல் இல்லை. ஓகே. ஓ ஒரிஜினலும் உடையாது இல்லை? சங்கு உடையாது. பிளாஸ்டிக்னா உடைஞ்சு வரும். சரி இதை பார்த்துட்டு யாராவது கூப்பிட்டாங்கன்னா அதை அனுப்பிச்சு விடுங்க. பார்த்துக்க சரிங்க. என்ன ப்ரோ வாங்கிட்டு வாங்க. ஓகே ப்ரோ. போடாத பஞ்சு போறதுக்கு கொடுத்தாங்க. பாப்பா புடி கை புடி அப்படிதான் நினைக்கிறேன். போடுங்க. அப்படிதான் திருப்பி போடு. நீங்க தான் ஓட்டுவீங்களாண்ணா? இங்க இருந்து கோயில் சூப்பரா தெரியுது பாரு.
சரி ஒரு தடவை ஜம்ப் பண்ணி பார்க்கலாமா? ஒரு தடவை ஜம்ப், நான் வந்து காப்பாத்துறேன். அது பெருசெல்லாம் இருக்கு, எல்லாருமே காப்பாத்திடுவோம் அவனுக்கு. அது கடல் நீச்சல் அடிச்சிருக்கான், போய் இறங்கி போய் கூப்பிட்டு வா. கடல்ல நீச்சல் அடிச்சு அடிச்சிருக்கிறேன். கலந்து பாருடா. பாருங்கண்ணா. மீனா. பார்த்து கையெடு கையெடு கையை எடுத்துட்டு தான் இருந்தா நல்லா இருக்கும். தானம் தர்மம் பண்ணுவோம் மக்கள் நாளைக்கு நல்லா இருக்கும். ராமநாதன் அங்க ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. நடப்பு பண்ணுங்க, நல்லதே நடக்கணும், மற்ற மாதிரி நல்லா இருக்கணும். ஊனப்பட்டதுக்கு தீயாக்க வாங்கி குடிக்கணும். வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, சேஞ்ச் ஏதாவது இருந்தால் கொடுத்துருங்க. அண்ணனுக்கு வந்து திதிக்கெல்லாம் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு ஏன்னா உங்களுக்கு அந்த வீடை காமிச்சிருக்கணும், ஆனால் அது காமிக்கூடாது சொல்கிறாங்க. திதி கொடுக்கறது 27 கிணறுல வந்து நல்லா முக்கி அம்மாவை எடுத்துட்டு ராமேஸ்வரம் வந்துட்டு செம்மையாக போச்சு. இதுதான் வந்துட்டு இந்த 27 கிணறோட என்ட்ரன்ஸு. ஆனால் உள்ளெல்லாம் கேமராலாம் அலோடு இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர்த்தம் தண்ணி அம்மா கிணறு எல்லாமே மூலிகை தண்ணி. 27 கிணறு மூலிகை தண்ணி இருந்தாலும் கேமரா எடுத்துகிட்டு போக முடியல உள்ளார. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணோம், அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? கன்னியாகுமரி நல்லதே நடக்கும். நமசிவாய் நமசிவாய். அதில் இருக்கிற விபூதி எடுத்து நெத்து அதில் இருக்கிற விபூதி எல்லாம் அவனை நெத்து வச்சு நல்லதே நடக்கும். குலதெய்வத்தை வணங்கும். வீட்டில் குலதெய்வம் இருக்குது. குளிச்சுட்டு வரலாமா? அப்படி போய் அப்படி போய் குளிச்சுட்டு வரலாமா? ஐயோ எப்படி வச்சுக்கிட்டோம் பேக்கு? கை கழிட்டு வரேன். நீங்க எப்படி உட்காருங்க. ஓகேக்கா. கைக்கில் ஒரு இடங்க. எப்படி வாங்கிக்கலாம்? ஆனால் ஒன்று கூட சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க. ஒன்று கொடுங்க, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அண்ணா கூகுள் பே பண்ணலாம்லண்ணா? இல்லை என்ன பண்ற? அன்லிமிட்டட் சாப்பிடாதா? கொஞ்சமா இங்க சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அப்பலாம் கூட்டாவா? இல்ல இறாலா? ஓகேக்கா. ஆமா சாப்பிடு, எடுத்து சாப்பிட்டு போற. அப்படியே இருங்க, ஆவி பறக்குது போற. கேட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பீங்க. ஆமாண்ணா, இறால் இருக்கு, கனவா இருக்கு, நண்டு இருக்கு, அஞ்சரை மீன் இருக்கு, மதுரை மீன் இருக்கு, தோழன் இருக்கு. நமக்கு எவ்வளோ ஆச்சு பில்லு? நம்மளுக்கு எத்தனை மணி மாத்தாங்க அம்மா? 600 நமக்கு. தனுஷ்கோடி லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் பக்கத்துல. ஸோ நல்லா டேஸ்டா இருந்ததுன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. காலையில் எத்தனை மணிக்கு திறப்பீங்க கடை? காலையில 6 to 6. என்னென்ன சாப்பாடு போடுறீங்க? காலையில டிஃபன் இட்லி, தோசை, பரோட்டா. ஓகே. ஆமா. ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து மதியம் லஞ்சு சாப்பாடு. அல்டிமேட் ரைஸ் 100 ரூபா. 2 வாரத்துக்கு முன்னாடி குழம்புல மீன் வந்துடும் உங்களுக்கு. ரசம், ஒரு சாம்பார் எல்லாமே வந்துடும். நைட்டு சாப்பிடலாம், என்ன கிடையாது. ஓகே. சாப்பிட வயிறு தான் வேணும் உங்களுக்கு. அதான் திம்முன்னு ஆயிடுச்சு. ஆமா. மீன் எல்லாமே நைட்டு 11 மணிக்கு கடலுக்கு போயிட்டு விடிய காலம் 4 மணிக்கு தான் வருது மீன். ஃப்ரெஷ் மீன். ஓகே. மீன் உங்களுக்கு. அதான் அவர் வந்து ஆட்டோக்காரர் என்ன பண்ணிட்டு டேரக்டா வந்து இந்த கடைக்கு வந்து இறக்கி விட்டார். நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும், நல்லா சர்வீஸும் பண்ணிடுறீங்க.